இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். இன்றைய செய்தியின் தலைப்பு, காலம் கடத்தாமல் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆரம்பியுங்கள். 2026ஆம் வருஷத்தை ஆரம்பித்து அதற்குள் 22 நாட்களை நிறைவு செய்கிறோம். நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணியிருந்தால் கூட ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நாம் ஏன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும்? ஏனென்றால் ஒரு ஆத்துமாவின் விலை முழு உலகத்தை பார்க்கிலும் பெரியது. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி விடுவோம் என்றால் நாம் முழு உலகத்தின் மதிப்பை பார்க்கிலும் அதிகமானதை சம்பாதித்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். ஆம், ஒரு ஆத்துமாவின் விலை முழு உலகத்தின் விலையை பார்க்கிலும் பெரியது. 5 அறிவு படைத்த மிருகங்களை பார்ப்பதற்கும் 6 அறிவு படைத்த மனிதனை பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. எந்த மிருக ஜீவனுக்கும் இல்லாத விலையேற பெற்ற ஒன்று மனிதனுக்குள் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மனிதனின் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். நான் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி விட்டால் ஆண்டவர் நம்மை தட்டி கொடுத்து பரலோகத்தில் அவர்கள் பக்கத்திலேயே நம்மை வைத்துக் கொள்வார். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் சுவிசேஷத்தை எப்பாடுபட்டாவது நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு அறிவித்து ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அதை நமக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. தானியத்தை கட்டி வைத்திருக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். தானியம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. அந்த சத்தியத்தை அதை அறியாத மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தியம் மட்டுமே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நமக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அறிவித்து ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் அவர் நம்மை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்தார். அது நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். அதற்காக நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்றோ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றோ பெருமை பாராட்டி கொண்டு அந்த இடத்திலேயே நாம் நின்று விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அநேகரை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றும்படி இரவும் பகலும் பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்திருந்தால் கடந்து போன இந்த 22 நாட்களில் 1-2 ஆத்துமாக்களையாவது கூட நம்மால் ஆதாயப்படுத்தி இருக்க முடியும். ஆகவே காலம் கடந்து போய் கொண்டே இருக்கிறபடியால் நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். தங்கம் விலை ஏற ஏற தங்கத்தின் அருமை இப்பொழுது அனைவருக்கும் தெரிகிறது. அந்த தங்கத்திற்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் மதிப்பு. அதை விட ஆத்துமாக்களின் மதிப்பு விலையேற பெற்றது என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களின் மதிப்பை பரலோகத்துக்கு செல்லும் போதுதான் நாம் முற்றிலும் அறிந்து கொள்ள முடியும். இவரால் தான் நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சிலர் சாட்சி சொல்லும் போது நமக்கு அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நம்மை விட பல மடங்கு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆத்துமாவின் முடிவு மிகவும் வேதனையானது. அவர்களுக்கு நரகமும் பாதாளமும் நிச்சயமானது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஒரு ஆத்துமா கூட அழிந்து போய்விடக் கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு இருக்கும் அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளும் வர வேண்டும். ஆகவே பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறபடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கிருபையின் காலங்களை தான் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வருஷத்தை ஆரம்பித்து அதற்குள் 22 நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். 22 நாட்களிலே நாங்கள் எத்தனை ஆத்துமாக்களிடம் சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம், ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் அது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக தான் இருக்கிறது. இப்படியே இந்த வருஷத்தில் 365 நாட்களையும் நாங்கள் கடத்தி விடாதபடி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை உம்மை பற்றி அறியாத மக்களிடத்திலே சொல்லி அவர்களுக்கும் உம்மை பற்றி அறிவித்து அவர்களையும் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற மிக முக்கியமான பணியை நாங்கள் சிறப்பாய் செய்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ளே ஆத்தும பாரத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.